இந்த கோவிட் டைம்ல ஏகப்பட்ட விஷயங்கள் நடந்தாலும் இந்த மாதிரி ஒரு அழகியலான ஒரு விஷயம் நடக்கிறத பார்க்கும்போது ரொம்ப ரொம்ப சந்தோஷமா இருக்கு. எக்ஸ்ட்ரா சந்தோஷமா இருக்கு. ஏன்னா இன்னைக்கு ஒரு முக்கியமான விஷயத்தை பத்தி தெரிஞ்சுக்க போறோம் அண்ட் எல்லாருக்கும் ரொம்ப உபயோககரமான ஒரு விஷயத்தை பத்தி நம்ம எல்லாரும் தெரிஞ்சுக்க போறோம். நிப்பான் பெயிண்ட் இந்தியா பிரைவேட் லிமிடெட் அவங்க வந்து ஒரு டிவிசியை அன்வீல் பண்ண போறாங்க. அதாவது வேற லெவல் ஒரு புரட்சிகரமான அற்புதமான பல தயாரிப்புகளை அவங்க இதுக்கு முன்னாடி பண்ணியிருக்கிறாங்க. அதுல முன்னோடின்னு சொல்லலாம் நிப்பான் பெயிண்ட். டெஃபினட்டா. ஸோ அந்த வகையில் இன்னைக்கு ஒரு சகாப்தத்தை படைக்க போறாங்க இந்த டிவிசி லான்ச் மூலமா. சங்கர், எஸ், 5 இல்ல 10 இல்ல அப்படின்னா என்ன? 5 இல்ல 10 இல்ல, ஆமா 15. 15னா என்ன? என்ன 15? அதுக்கு தானே இந்த ஈவெண்ட். அப்புறம் நான் சொல்லிட்டேனே எப்படி. ஸோ அதுக்கு நம்ம நிப்பான் பெயிண்ட் இந்தியா பிரைவேட் லிமிடெடோட சீஃப் கெஸ்ட்டை வெல்கம் பண்ண போறோம். முதல்ல மிஸ்டர் மகேஷ் ஆனந்த், we welcome you sir, President Nippon Paint India Private Limited, Decorative Division, அலங்கார பிரிவு. ஹாய். இப்படி வெல்கம் யூ சார். அண்ட் மிஸ்டர் மார்க் டைட்டஸ், டைரக்டர் மார்க்கெட்டிங் நிப்பான் பெயிண்ட் இந்தியா பிரைவேட் லிமிடெட். கத்தக்கூடாது. அண்ட் மிஸ்டர் நடராஜன், ஜெனரல் மேனேஜர் தமிழ்நாடு சேல்ஸ் நிப்பான் பெயிண்ட் இந்தியா பிரைவேட் லிமிடெட். சார் கரெக்டா பண்ணீங்க நீங்க 10 points. And Shankar, I would like to take a moment and இப்பத்துல இருந்து தொடங்கி நிறைய இன்ட்ரெஸ்டிங்கான விஷயங்கள், முக்கியமான நம்மளுக்கு உபயோகப்படுற மாதிரியான விஷயங்களை பத்தி நம்ம தெரிஞ்சுக்க போறோம். ஸோ உங்களுடைய செல்போன்லாம் சைலண்ட்ல போட்டுருங்க. மாஸ்க் போட்டுட்டு இருக்கீங்க எல்லாரும். ஸ்டில் ரிமைண்டர், சோஷியல் டிஸ்டன்சிங் நம்ம எல்லாரும் மெயின்டைன் பண்ணலாம். எனக்கு அது உண்மையிலேயே ஒரு சந்தோஷமான விஷயம். இந்த ஈவெண்ட்ல எல்லாருமே அதை மெயின்டைன் பண்ணிட்டு இருக்கிறோம் அப்படின்னு நினைக்கும் போது. எப்படி இருக்கீங்க எல்லாரும்? ஆல் வெல் சார். இப்போ ஃபர்ஸ்ட் क्वेश्चन உங்ககிட்ட தான். சொல்லுங்க. எப்படி இருக்கீங்க? வெல், ஃபைன். ஓகே. ஸோ இப்போ இந்த 15 சொல்றாங்க. அந்த 15ன்னா என்ன? ஏன்னா நேற்றுக்கு என் ஃப்ரெண்டு கூட சொன்னார் இந்த மாதிரி ஒரு ஈவெண்ட் அப்படிங்கும்போது. ஆமா ஏதோ 15 நான் கேள்விப்பட்டேன். என்ன அது 15 அப்படின்னு? சங்கர், ஐ திங்க் நான் நினைக்கிறேன் அவங்களுடைய 15வது வருஷத்துல இருக்காங்களா அந்த 15. இந்த வருஷம் வந்து நிப்பான் பெயிண்ட் இந்தியா பிரைவேட் லிமிடெடோட 15th year anniversary. ஸோ அதனால 15. அதனால 15. ஏன்னா 15 அப்படிங்கிறது வந்து எங்களுக்கு ஒரு பெரிய என்ன சொல்றது, ஒரு அச்சீவ்மெண்ட். ஏன்னா 2006 ஆரம்பிச்சோம் அந்த கம்பெனியை. ஓகே. ஸோ 15 வருஷம் இந்தியாவில் பெரிய பெரிய ஜாம்பவான் கம்பெனிகள் இருந்தும் நிப்பான் பெயிண்ட் வந்து அதை முறியடிச்சு 15 வருஷம் இன்னைக்கு வந்து பூர்த்தி அடைகிறோம். அது ஒரு பெரிய அச்சீவ்மெண்ட் எங்களுக்கு. ஸோ அந்த அச்சீவ்மெண்ட்டை கொண்டாடுறது வந்து எப்படின்னா எங்களுடைய என்ன சொல்றது, எங்களுடைய டிஎன்ஏவே வந்து இன்னோவேஷன் தான். ஸோ அது மாதிரி ஒரு ப்ராடக்டை லான்ச் பண்ணி இன்னும் 15 வருஷத்துக்கு இந்த ப்ராடக்டை வந்து மக்கள் கொண்டாடணும் அப்படிங்கிறதுக்காக ஒரு 15 வருஷம் பர்ஃபார்மன்ஸ் வாரண்டி இருக்கிற ப்ராடக்டை மக்களுக்கு அறிமுகப்படுத்துகிறோம். அதுதான் அந்த 15. 15 years வாரண்டியோட ஒரு ப்ராடக்ட். தட்ஸ் ரைட் சார். இப்போ நான் யோசிக்கிறேன் உங்களுக்கு இந்த வருஷம் வந்து 25th year இருக்கக்கூடாதா அப்படின்னு. அப்போ போக நீங்க என்னென்ன பண்ணுவீங்க அப்படின்னு யோசிச்சுட்டு இருக்கிறேன். பட் இந்த இன்னோவேஷன் அப்படின்னு ஒரு விஷயம் சொன்னீங்க இல்லையா? ஆமா. யார் இப்படிலாம் யோசிக்கிறது? உங்க டீம்ல யார் இவ்வளோ அழகா யோசிக்கிறாங்க? ஆட்டம் ஃபைபரா வேற லெவல்ல ஒரு ப்ராடக்டா இருந்தது. இப்போ 15 years வாரண்டியோட ஒரு ப்ராடக்ட். அது எப்படி இது சாத்தியமாகுது? கொஞ்சம் தற்பெருமையோட சொல்லணும் அப்படின்னு நிப்பானால் மட்டும்தான் சாத்தியமாகும். ஏன்னா எங்களுடைய ஆர்என்டி சென்டர்ஸ் வந்து கிட்டத்தட்ட ஒரு 34 கண்ட்ரீஸில் இருக்கு. ஓகே. ஆர்என்டி சென்டர்ஸ். இனோவேஷன் சென்டர் வந்து 2 கண்ட்ரியில் இருக்கு. ஓகே. ஸோ இனோவேஷன் சென்டருக்கும் ஆர்என்டி சென்டருக்கு என்ன வித்தியாசம்னா, இனோவேஷன் சென்டர்ஸ் வந்து அடுத்து என்ன பண்ணலாம், பெயிண்ட்டை வச்சு என்ன பண்ணலாம்னு யோசிப்பாங்க. ரைட். ஸோ ஒரு என்னெல்லாம் பண்ண முடியும் அப்படின்னு பெயிண்ட்டில் வச்சு யோசிப்பாங்க. இப்போ உதாரணமாக கொரோனா வந்துடுச்சு. ஸோ இந்த இதுக்கு ஆன்டி வைரஸ் ஆர் வைரஸை ப்ரொடெக்ட் பண்ணுற ஒரு பெயிண்ட்டு. ஓஹோ. ஆமாம், ரெடியாக இருங்க. அடுத்ததா? எஸ். வேற லெவல். ஓகே. அப்போது அவங்களோட ஒர்க் அதுதான். ஸோ இதுக்கு வந்து 2 சென்டர்ஸ் இருக்குது, சைனா அண்ட் சிங்கப்பூர். அண்ட் ஆர்என்டி சென்டர்ஸ் வந்து அந்தந்த கண்ட்ரீஸில் என்ன நம்ம இன்னும் இன்வால்வ் பண்ணலாம். ஏன்னா ஒரு கண்ட்ரியோட கிளைமேட் கண்டிஷன்ஸ் டிஃப்ரெண்ட், அவங்களுடைய டேஸ்ட் அண்ட் அவங்களுடைய கலர் திங்கிங் எல்லாமே டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். ஸோ அது வந்து ஒரு கண்ட்ரிக்கு ஒரு ஆர்என்டி. இப்போ இந்தியா எடுத்திங்கன்னா ஆர்என்டி சென்டர் நிப்பான் பெயிண்ட்டுக்கு மும்பையில் இருக்குது. ஈவன் தோ ஃபேக்ட்ரி சென்னையில் இருந்தாலும் மும்பையில் ஆர்என்டி சென்டர் வச்சுருக்கேன்னா ஆர்என்டி டேலண்ட் மும்பையில் தான் இருக்கிறாங்க. ஓகே. நாங்கள் ட்ரை பண்ணி பார்த்தோம், கொஞ்ச நாள் எடுத்து பார்த்தோம்.
ஒரு வருஷத்துக்கு மேலே யாருமே இங்கே நிற்கல. ஸோ அதனால் அங்கேயே வச்சுட்டோம் அவங்கள. ஸோ இவங்க வந்து என்ன பண்ணுவாங்கன்னா இந்த ப்ராடக்ட் இன்னும் எப்படி எவால்வ் பண்ணலாம், இன்னும் என்ன பண்ணலாம், இன்னும் எப்படி அப்கிரேட் பண்ணலாம் அப்படிங்கிறத யோசிப்பாங்க. உங்களோட சக்சஸோட இது எனக்கு தெரிஞ்சு போச்சு. அதாவது R&Dல என்ன பண்ணலாம்னு யோசிக்கிறாங்க, அவங்கள வச்சு என்ன பண்ணலாம்னு நீங்க யோசிக்கிறீங்க. ஆக மொத்தம் நல்ல ப்ராடக்ட் எங்களுக்கு கிடைச்சிருச்சு. தேங்க்யூ சார். அமேசிங். அண்ட் அவ்வளோலாம் கேட்கும்போது நான் மார்க்ஸ் கிட்ட ஒரு கேள்வி கேட்கணும்னு நினைக்கிறேன். நீங்க சொல்லுங்க, இந்த மாதிரி ஒரு ப்ராடக்ட்டை வந்து அவர் எப்படி யோசிச்சாங்க உங்க டீம் அப்படின்னு சொல்லிட்டு சொன்னாங்க. அண்ட் இதை ஏன் இந்த டைம்ல லான்ச் பண்ணணும், அண்ட் கன்சியூமர் கிட்ட கொண்டு போறதுங்கிறது இந்த கனெக்டிவிட்டிங்கிறது இட்ஸ் நாட் an ஈஸி திங். ஸோ அதுக்கு என்னலாம் யோசிச்சிருக்கீங்க? அதுக்கு என்ன தனியாக ரூம் போட்டு யோசிச்சிருக்கீங்களா? So actually, as our president was saying, Nippon Paint is known for innovation, known for our high-tech products, and always we will bring the best of the best for the consumers. Absolutely. Today, if you look at it, the leading and the most advanced interior emulsion in the market is our product, which is Nippon Paint Kids. And today, the product that we are actually bringing forward, Weatherbond Pro, is the most advanced exterior emulsion in the market today. Okay. So the markets are opening up, lockdown is ending, and I think this is the best time for us to launch, right? Lot of stalled projects are starting off. Monsoons will be coming very soon. Everybody is worried about the exteriors of their house. Weatherbond Pro, in fact, has one quality which we've not even talked about over here, which it prevents rain streak marks. So if, you know, when it rains, we see a lot of these black marks which are coming on the building. It doesn't come with this product. So that's the special. Now one more specialty of this product. அப்சல்யூட்லி. அண்ட் இதெல்லாம் ஒரு இன்வென்ட் பண்ணணும், ஒரு ப்ராடக்ட்டில் கொண்டு வரணும் அப்படின்னா நம்மளுடைய வாடிக்கையாளர்களுக்கு என்ன தேவைன்னு ஃபர்ஸ்ட் நம்ம புரிஞ்சுக்கணும். ஸோ ஹவு டு யூ அனலைஸ் தட்? So we do a lot of consumer research. It's constantly happening actually. So we have a separate team which works only on research. And these inputs are given to our R&D team, our innovation team, and they start working on these gaps which are there, the consumer needs which are there, and come up with these magical products. அமேசிங். சூப்பர் சார். அந்த வேர்டு தான் ஆப்ஸ் என்ன சொல்றது, கரெக்டாக அது ஆப்டாக இருக்குன்னு சொல்ல வரல. ஏன்னா அந்த மேஜிக்கல் அப்படின்னு ஒரு விஷயம் சொன்னீங்க இல்லையா, மேஜிக்கல் ப்ராடக்ட் அப்படின்ட்டு, அதுதான் உண்மை. மிஸ்டர் நடராஜன், சங்கர் சார், இப்போ இந்த ப்ராடக்ட் வந்து மார்க்கெட்டுக்கு வந்தாச்சு. கன்சியூமர்ஸ், டீலர்ஸ், அப்புறம் இந்த பெயிண்டர்ஸ், இவங்க கிட்டேருந்து ரெஸ்பான்ஸ் எப்படி இருக்கு? ரொம்பவே நல்லா இருக்குது. இந்த ப்ராடக்ட் வந்து ஒரு நல்ல எஸ்டாப்ளிஷ் ஆகிறதுக்கு உண்டான எல்லா அறிகுறியுமே நமக்கு நல்லாவே தெரியுது. இன்றைக்கி தேதியில் பார்த்தீங்க அப்படின்னா கஸ்டமர்ஸ் வந்து 2 கன்ஸ்ட்ரைண்ட். ஒன்று வந்து பெயிண்ட் வாங்கணும், அதுக்கப்புறம் இந்த பெயிண்ட் வந்து அப்ளை பண்ணணும். ரெண்டுமே வந்து கஸ்டமருக்கு வந்து கன்ஸ்ட்ரைன்ஸ் இருக்குது. அந்த வகையில் பார்க்குறப்போ இந்த ப்ராடக்ட்டை பொறுத்தவரையில், வெதர்பாண்ட் ப்ரோவை பொறுத்தவரையில் ஒரு வேல்யூ ஃபார் மணி. 15 வருஷம் நாங்கள் வந்து வாரண்டி கொடுக்கறதுனால இப்போ வாங்கி அப்ளை பண்ணுன்னா 2 காஸ்ட்டையும் அவங்க வந்து சேவ் பண்ணலாம். ஸோ நீங்கள் பர் ஸ்கொயர் ஃபீட் அப்படின்னு பார்த்துக்கிறப்போ கஸ்டமருக்கு வந்து ரொம்ப வேல்யூ ஃபார் மணி. அதனால் இது ரொம்பவே ஒரு என்ன சொல்ல என்கரேஜிங்கான ஒரு ரெஸ்பான்ஸ் இருக்குது. சூப்பர் சார், சூப்பர் சார், அட்டகாசமான ஒரு விஷயம். சார், ஒரே ஒரு கொஸ்டின் என்னுடைய ஆழ் மனசில் ரொம்ப குத்திக்கிட்டே இருந்தது இந்த கொஸ்டின். 15 வருஷம் வாரண்டியோட ஒரு பெயிண்ட் கொடுக்குறீங்கன்னா அதுக்கப்புறம் எப்படி அவங்க திரும்ப வருவாங்க? மொபைல் ஃபோன் வச்சுருக்கீங்களா? வச்சுருக்கேன் சார். எத்தனை வருஷத்துக்கு தடவை வாங்கினீங்க அதை? ஒரு 2-3 இயர்ஸ். பட் அந்த மொபைல் ஃபோன் கம்பெனி தயாரிக்கும் போது 15 வருஷத்துக்கோ 10 வருஷத்துக்கோ தயாரிச்சிருப்பான். ஓகே. ஸோ மக்களுடைய தேவைகளும் சேஞ்ச் ஆகிட்டே இருக்கும். ஓகே, ரைட். பட் பெயிண்டிங் ப்ராசஸ் அப்படிங்கிறது கொஞ்சம் டிஃபிகல்ட்டான ப்ராசஸ். ஓகே. உங்களுக்கு காசு இருக்கும், பணம் இருக்கும், டைம் இருக்கும், எல்லாமே இருக்கும். பட் அந்த ஒரு ப்ராசஸை அண்டர்கோ பண்ணுறது ஒரு பெயின். வீடெல்லாம் அலங்கோலமாகும். ஸோ அதை வந்து நீங்கள் எவ்வளோ தூரம் தள்ளி போட நினைக்கிறீங்களோ அந்த அளவுக்கு உங்களுக்கு ஒரு பீஸ் ஆஃப் மைண்ட் இருக்கும். ஸோ அதனால பட் ஒரு வேளை மாற்றக்கூடாதுன்னு முடிவு பண்ணால் கூட இந்த பெயிண்ட்னால அவங்களுடைய எண்ணம் நிறைவேறும். ஒரு 5-6 வருஷத்துக்குனா கூட இல்லை பீஸ்ஃபுல்லாக இருக்கலாம். அதுதான், அவ்வளோதான். 5 வருஷம் இல்லை, 15 வருஷம் பீஸ்ஃபுல்லாக இருக்கலாம். 15 தேவைப்பட்ட 5 வருஷத்துக்கு அப்புறம் மாற்றிக்குங்க. சூப்பர். மக்களுடைய தேவைகள் வந்து டெய்லி சேஞ்ச் ஆகிட்டே இருக்கு. ஸோ அதனால் 15 வருஷத்துக்கு பீஸ்ஃபுல்லாக இருக்கலாம்னு ஒரு ப்ராடக்ட்டை கொடுத்துட்டு 5 வருஷத்தில் அதை மாற்ற வைக்கிறது தான் எங்களோட திறமை. வெல் டிஃபைன்ட். எஸ். ஸோ இப்போ இந்த ஒரு அற்புதமான ப்ராடக்டோட டிவிசியை அன்வீல் பண்ண போகிறது நம்ம மிஸ்டர் மகேஷ் ஆனந்த். எஸ். அதுக்கு முன்னாடி ஒரு கவுண்ட் டவுன் போட்டுட்டு, கவுண்ட் டவுன் டெஃபினட்டா தேவை. ரெடியா? 10 9 8 அங்க இப்பதான் 10 வருது. 10 9 8 7 6 ரொம்ப ஸ்லோவா வருதுப்பா.
5 4 3 அது வரட்டும். ஆமா 2 1 எஸ் பறக்கும் பால்காரே என்ன கலை வீடு புதுசோ அட நீங்க தான் இங்க புதுசு, இந்த வீடு ரொம்ப பழசு. ஆமா பெயிண்ட் அடிச்சு 15 வருஷம் ஆச்சு. 15 வருஷம் ஆச்சா? இது என்ன டெக்னாலஜி? இது வெதர்பான் ப்ரோ டபுள் லேயர் டெக்னாலஜி. நிப்பான் பெயிண்ட் வெதர்பான் ப்ரோ 15 வருஷத்துக்கு உங்க வீட்டை பாதுகாப்பா புதுசா அப்படியே வச்சிருக்கும். கிடைக்கும் 15 years கலர் ப்ரொடெக்ஷன், வெதர் ப்ரொடெக்ஷன் அண்ட் டஸ்ட் ப்ரொடெக்ஷன். அண்ணா எப்படி? அமேசிங் ப்ரோ. இது நிப்பான் பெயிண்ட் வெதர்பான் ப்ரோ. நிப்பான் பெயிண்ட். அட்டகாசமான இந்த ஆடை இன்னொரு வாட்டி கண்டிப்பா ஆமா பார்க்கணும். கண்டிப்பா கண்டிப்பா இந்த சின்ன வயசுல இந்த படம் பார்க்கும்போது ஒன்ஸ் மோர் கேட்ட ஞாபகம் எனக்கு. ஒன்ஸ் மோர் பார்த்தே ஆகணும், இன்னொரு வாட்டி போடுங்க. கண்டிப்பா ஒன்ஸ் மோர். நான் பறக்கும் பால்காரே என்ன கலை வீடு புதுசோ அட நீங்க தான் இங்க புதுசு, இந்த வீடு ரொம்ப பழசு. ஆமா பெயிண்ட் அடிச்சு 15 வருஷம் ஆச்சு. 15 வருஷம் ஆச்சா? இது என்ன டெக்னாலஜி? இது வெதர்பான் ப்ரோ டபுள் லேயர் டெக்னாலஜி. நிப்பான் பெயிண்ட் வெதர்பான் ப்ரோ 15 வருஷத்துக்கு உங்க வீட்டை பாதுகாப்பா புதுசா அப்படியே வச்சிருக்கும். கிடைக்கும் 15 years கலர் ப்ரொடெக்ஷன், வெதர் ப்ரொடெக்ஷன் அண்ட் டஸ்ட் ப்ரொடெக்ஷன். அண்ணா எப்படி? அமேசிங் ப்ரோ. இது நிப்பான் பெயிண்ட் வெதர்பான் ப்ரோ. நிப்பான் பெயிண்ட். செம. என்ன கேட்க வரைக்கும் தெரியும், அது மட்டும் இப்போதைக்கு உங்களால இல்ல முடியல. அதுதான் நான் மனசு விட்டு முன்னாடியே கேட்டுட்டேன். இருந்தாலும் மக்கள் கிட்ட முன்னாடி கேட்கணும்னு தான் அந்த கூடவே பிளாபி கூடவே ஒன்று வருது. அது இன்னும் எத்தனை பேர் எத்தனை கடையில வரப்போகுதோ, என்னென்ன நடக்க அதுக்கு ஏதாவது பேர் வச்சிருக்கீங்களா? இல்ல அதுக்கு வந்து ஒரு காமன் நேம்னா ட்ரோன்னு சொல்லலாம். ஆ. மில்க்மேன் ட்ரோன். அதாவது 2036 வந்து பால் போடுறதுக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா ட்ரோன் தான் யூஸ் பண்ணுவாங்க அப்படின்னு ஒரு எங்களோட விஷுவலைசேஷன். இப்போ இன்றைக்கே வந்து பார்த்தீங்கன்னா பால்காரன் கிடையாது, ஸ்விக்கி ஜீனியில் தான் வந்து மில்க் வருது எல்லா வீட்டுக்கும் இல்லையா? ஸோ இது 2021. இந்த ஆட் பண்ணது 21, பட் நடக்கிறது வந்து 36. எஸ். வேற லெவல்ல ஒரு விஷயம் பண்ணிட்டு இருக்கீங்க மட்டும் எனக்கு புரியுது. ஆனா இதுக்கப்புறம் அந்த பொம்மையும் சேர்ந்து வாங்கப்படும்னு எனக்கு தோணுது. டாய் மாதிரி கொடுக்கலாம் அந்த பொம்மையை, நாட் அந்த ஒரிஜினல். இல்ல ஒரிஜினல்லாம் கேட்டாங்கன்னா அப்புறம் கிளம்ப வேண்டியதுதான். பட் இட்ஸ் நைஸ். அந்த R&D டிபார்ட்மெண்ட்டுக்கு என்னுடைய வாழ்த்துக்களை சொல்லுங்க. நிறைய விஷயங்கள் இந்த மாதிரி யோசிச்சுட்டு இருக்கிறாங்க. வீட்டுக்கு செலவு வைக்க வேணாம்னு சொல்லிருங்க இந்த மாதிரி பொம்மை. Anyways, very happy. Nippon Paint Weatherborn Pro உடைய டிவிசி லான்ச் நம்ம எல்லாரும் பார்த்தோம். அதில் மென்ஷன் பண்ணியிருக்கிற மாதிரி ஐ திங்க் இந்தியன் கிளைமேட்டிக் கண்டிஷன்ஸ் இல்லை வேற எந்த ஊரில் இருந்தாலும் சரி, எப்படிப்பட்ட கிளைமேட்டாக இருந்தாலும் 15 வருஷத்துக்கு ஒரு கம்ப்ளீட் ப்ரொடெக்ஷன் உங்களுடைய வீட்டுக்கு. ஏன்னா வீடு அப்படின்னாலே அது சின்னதோ பெருசோ அது கனவு இல்லம் தான். நம்ம கஷ்டப்பட்டு கட்டுற அந்த வீட்டுக்கான ஒரு பெஸ்ட் ப்ரொடெக்ஷன் எப்படிப்பட்டது அப்படின்றத நம்ம யோசிச்சு பார்ப்போம். அதுக்கான ஒரு சொல்யூஷன் நம்மளுக்கு இங்கே கிடைச்சாச்சு. அண்ட் இதில் 3 வே ஆஃப் ப்ரொடெக்ஷன் நம்மளுடைய வீட்டுக்கு கிடைக்குது. ஒன்று கலர், அப்புறம் வெதர், டர்ட். இந்த ப்ரொடெக்ஷன் மொத்தமும் 15 வருஷத்துக்கு நம்மளுக்கு நிப்பான் பெயிண்ட் கொடுத்துருக்காங்க அப்படின்றது என்ன சொல்லுங்க? இல்ல கரெக்ட் தான். நம்ம ஊர்ல இருக்கிற மாதிரி இப்போ திடீர்னு மழை பெய்யுது, திடீர்னு வெயில் அடிச்சா பயங்கரமா இது பண்ணுது. ரெண்டுமே ஈக்குவலான ஒரு கிளைமேட்டிக் கண்டிஷன்ங்கிறதுனால இந்த மாதிரி ஒரு பெயிண்ட் தேவைப்படுது. கண்டிப்பா தேவை. அண்ட் அந்த ஒரு விஷயத்தை நம்மளுக்கு கொடுத்த நிப்பான் பெயிண்ட்டுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி நம்ம தெரிவிச்சுக்கலாம். அண்ட் இன்னும் நிறைய இன்னோவேஷன்ஸ் இந்த மாதிரி கொடுங்க. we all need that. அப்படிதான் we can I think progressively proceed. ஏற்கனவே ஒரு டீசர் ஒன்று விட்டுட்டாரு. அடுத்து என்ன வரப்போகுது அப்படிங்கிறதுக்கான ஒரு சின்ன டீசர் சொல்லிட்டாரு. ஸோ we are all eagerly waiting and thank you so much. இவ்வளோ நேரம் இந்த ஈவெண்ட்டை ரொம்ப அற்புதமாக எல்லாரும் பார்த்து ரசிச்சிங்க. அண்ட் நிப்பான் பெயிண்ட் இந்தியா பிரைவேட் லிமிடெட் எங்களுக்கு எப்போவுமே ஆச்சரியங்களை கொடுக்கறதுல எந்த விதமான குறைவும் வச்சதே கிடையாது. அது போன வருஷம் நிப்பான் பெயிண்டோட ஆட்டம் ஃபைப்ராவாக இருக்கட்டும், இந்த வருஷம் வெதர்பாண்ட் ப்ரோவாக இருக்கட்டும். ஏன்னா இவங்க ஏற்கனவே சொன்ன மாதிரி ஒரு பெயிண்ட் அப்படிங்கிறது வந்து சும்மா அப்படி கலர் பார்த்து அடிக்கிறதோட மட்டும் யாருக்கும் முடிஞ்சு போயிடாது. அந்த பெயிண்ட் அடித்ததுக்கப்புறம் அதில் ஒரு சின்ன கீறல் வந்தால் கூட மனசில் ஒரு வலி இருக்கும். அது சொந்த வீடு கட்டினவங்களுக்கு அது கண்டிப்பாக இருக்கும். வாடகை வீட்டில் இருக்கிறவங்களுக்கு சொந்த வீட்டுக்காரங்க வந்து ஃபீல் பண்ணும்போது அவங்களுக்கும் புரிஞ்சிடும், என்னங்க இப்படி கிறுக்கிட்டீங்க அப்படிங்கிற மாதிரி. ஸோ அந்த வகையில் ரொம்ப ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. நான் மகேஷ் ஆனந்த், நிப்பான் பெயிண்டோட டெக்கரேட்டிவ் டிவிஷனோட பிரசிடென்ட். நான்
இன்னைக்கு வந்து ஒரு பிராண்ட் கேம்பெயின் லான்ச் பண்ணுறோம். இது வந்து ஒரு ஏற்கனவே ஒரு லான்ச் பண்ண ப்ராடக்ட்டு வெதர்பாண்ட் ப்ரோ அப்படிங்கிற ப்ராடக்ட், அதனுடைய பிராண்ட் கேம்பெயின். 2018 இந்த ப்ராடக்ட் லான்ச் பண்ணோம். அப்போ வந்து இந்த மாதிரி ஒரு கேம்பெயின் பண்ண முடியல எங்களால். அதே இந்த வருஷம் வந்து இந்த 2வது அலை வந்து முடிஞ்சதுக்கப்புறம் மார்க்கெட்ஸ் எல்லாம் ஓப்பன் ஆகிடுச்சு. ஸோ இப்போது வந்து பண்ணால் இன்னும் கொஞ்சம் எங்களுக்கு பிஸ்னஸ் அபிவிருத்தி இருக்கும், கஸ்டமர்கிட்ட இந்த ப்ராடக்ட் நல்ல வரவேற்பு இருக்கும். மான்சூன் வரப்போகிறது தமிழ்நாட்டில். ஸோ இந்த ப்ராடக்டோட ஸ்பெஷாலிட்டி பார்த்திங்கன்னா 15 வருஷத்துக்கு பெர்ஃபார்மன்ஸ் வாரண்ட்டி எகெயின்ஸ்ட் வெதர் கண்டிஷன்ஸ், கலர் அண்ட் டர்ட், இது 3ஐயும் ப்ரொடெக்ட் பண்ணக்கூடிய ஒரு ப்ராடக்ட். கண்டிப்பாக இந்த ப்ராடக்ட்ஸ் வந்து இந்த பிராண்ட் கேம்பெயின் 360 டிகிரி பண்ணுறோம். டிவியில் இருக்கும், ப்ரெஸ்ஸில் இருக்கும், பிரிண்ட் மீடியாவில் இருக்கும், ஹோர்டிங்ஸ், பஸ் ஷெல்டர்ஸ், அதே மாதிரி எங்களுடைய பெயிண்டர்ஸ், டீலர் கடைகள்லையும் இதோட அட்வர்டைஸ்மெண்ட் கேம்பெயின்ஸ் இருக்கும். இது மூலியமாக மக்களுக்கு எல்லாருக்குமே இந்த பொருள், இந்த ப்ராடக்ட் வந்து கிடைக்கிற மாதிரி பண்ணுறோம். எல்லா நிப்பான் கடைகள்லையும் இந்த ப்ராடக்ட் கிடைக்கும் இன்னையிலேருந்து. சார் அந்த 15 இயர்ஸ்னு சொல்லியிருக்கீங்களா சார், அதுக்கு என்ன பீப்புள் எப்படி அதை ட்ரஸ்ட் பண்ணுவாங்க நம்புறீங்க? அதுக்காக இது வந்து 15 இயர்ஸ் அப்படிங்கிறது ஒரு சிஸ்டம். ஆக்சுவலாக ஒரு 5 கோட் நீங்கள் பண்ணணும். அதுக்குண்டான இது எங்களுக்கு அந்த ஒரு QR கோட்லேயே நாங்கள் கொடுத்துருப்போம். ஃபஸ்ட்டு ஒரு ப்ரைமர் அடிக்கணும், அதுக்கப்புறம் 2 பேஸ் கோட் பண்ணணும், அதுக்கப்புறம் தான் டாப் கோட் 2 கோட். அதே வருஷத்துலையா இல்லை அதே உடனே தான் உடனே அந்த ஃபஸ்ட்டு பேஸ் கோட் நார்மலாக பெயிண்ட் அப்படிங்கும்போது ஒரு ப்ரைமர் 2 டாப் கோட் அடிப்பாங்க. இந்த சிஸ்டம்க்கு வந்து 15 வருஷம் ப்ரொடெக்ஷன் நீங்கள் வேணும்னு விருப்பப்பட்டீங்கன்னா அந்த 5 கோட் நீங்கள் பண்ணால் தான் அந்த இது கரெக்டான அந்த ஃபிலிம் திக்னஸ் கிடைக்கும். 15 வருஷத்துக்கு அந்த ஃபிலிம் அப்படியே கான்ஸ்டண்ட்டாக இருக்கும். ஸோ அதுதான் இதோட ப்ரூஃப். அண்ட் இது வந்து எல்லா இடத்துலையும் டெஸ்ட் பண்ணியிருக்கிறோம். இந்தியாலையும் டெஸ்ட் பண்ணியிருக்கோம், நேச்சுரல் வெதர் கண்டிஷன்ஸில். வெளிநாடுகள்லையும் இந்த ப்ராடக்ட் வந்து டெஸ்டிங்கில் இருந்து அப்ரூவ் ஆகி தான் இப்போ லான்ச் பண்ணுறோம் இந்த ப்ராடக்ட். என்ன முக்கியமாக இதில் வந்து ஒரு 3 திங்ஸ் சொல்ல முடியுமா? இதில் வந்து இந்த கிராக்ஸு இது சம்மந்தமாக அதே மாதிரி ஏதாவது முக்கியமாக அப்படின்னா உங்களுக்கு வந்து அந்த நம்மளுடைய வெதர் கண்டிஷன்ஸ், அதாவது இந்தியாவில் வெதர் கண்டிஷன் பார்த்திங்கன்னா எக்ஸ்ட்ரீம் ஹீட் இருக்கும். அந்த டைம்லேயே வந்து ஃபிலிம் எதுவுமே ஆகாது, அப்படியே ப்ரொடெக்டிவாக இருக்கும். மழை பெஞ்சாலும் அது உறிஞ்சு வராது. மழை பெஞ்சதுக்கப்புறம் அந்த டார்க் கோடுகள், கருப்பு கோடுகள் அதுவும் வராது இதில். அதே மாதிரி ஆல்கல் ஃபங்கல் க்ரோத் எதுவுமே இருக்காது இந்த இதில். டர்ட் இருந்தாலும் தூசி பற்றாலும் தூசி வந்து அடுத்த மழைக்கு அதுவே வாஷ் ஆகி வந்துடும். இந்த மாதிரி நிறைய ப்ராப்பர்ட்டிஸ் இதில் இருக்குது. அண்ட் ஆல்சோ சப்போஸ் பில்டிங்கில் வந்து ஒரு சின்ன கிராக் இருக்குன்னா அதுக்கு தகுந்த மாதிரி அந்த பெயிண்ட் ஃபிலிம் வந்து கொஞ்சம் விரிஞ்சு கொடுக்கும். எலஸ்டோமெரிக் ப்ராப்பர்ட்டிஸ் இருக்குது. சின்ன ஃபிலிம் ஒரு ஏர்லைன் கிராக்னு சொல்லுவாங்க, அந்த மாதிரி கிராக்ஸ்க்கெல்லாம் இது பண்ணி கொடுக்கும். வாட்டர் ப்ரூஃபிங் 10 வருஷத்துக்கு நீங்கள் உங்கள் பில்டிங்கில் வந்து வாட்டர் ப்ரூஃபிங் பண்ண தேவையில்லை. இந்த மாதிரி எல்லா பெனிஃபிட்ஸும் கொண்ட ஒரு ப்ராடக்ட் இது. ப்ரைஸிங் சந்தையில் கிடைக்கும் ப்ரைஸிங் கொஞ்சம் ஜாஸ்தியாக தான் இருக்கும். ஏன்னா அது 5 கோட் சிஸ்டம் அப்படிங்கிறதுனால நீங்கள் வந்து ப்ரைமர் வாங்கணும், பேஸ் கோட் வாங்கணும், டாப் கோட் வாங்கணும். பட் நான் அடித்ததுக்கப்புறம் 15 வருஷத்துக்கு நீங்கள் பெயிண்டே பண்ண தேவையில்லை. அப்படி இருக்கும்போது பர் இயருக்கு பர் ஸ்கொயர் ஃபீட் போட்டு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து நார்மல் பெயிண்ட் அடிக்கிறதோட அதே காஸ்ட் தான் வரும். இப்போ சாதாரணமாக பெயிண்ட் வந்தீங்கன்னா ஒரு 3 வருஷத்துக்கு அப்புறம் 5 வருஷத்துக்கு அப்புறம் பெயிண்ட் அடிக்கணும். இது வந்து அதை மாதிரி 3 மடங்கு அவ்வளோ காஸ்ட்லியாக இருக்காது. பட் பர் இயர் போட்டு பார்த்தீங்கன்னா பர் ஸ்கொயர் ஃபீட் காஸ்ட் பர் இயர் போட்டு பார்த்தீங்கன்னா இது வந்து அஃபோர்டபுளாக இருக்கும். கீழே இருக்கிற மக்கள் வரைக்கும் யூஸ் பண்ண முடியுமான்னா அது கொஞ்சம் இதுதான். ஏன்னா பிகாஸ் அது வந்து அந்த 5 ப்ராடக்ட்டும் 5 கோட்டுக்கு உண்டான ப்ராடக்ட் நீங்கள் வாங்க வேண்டியது இருக்கும். பட் இது வந்து ஒரு பெயிண்ட் அப்படிங்கிறது பார்த்திங்கன்னா ஒரு வாழ்க்கையில் புது வீடு கட்டினா ஒரு தடவை தான் பண்ண போகிறாங்க. அப்படிங்கும்போது இதை அஃபோர்ட் பண்ணலாம். இன்றைக்கி வந்து எல்லா மக்களும் அது மாதிரி தான் விரும்புகிறாங்க. ஒரு வீடு கட்டும் போதுனா நல்ல பொருளாக வாங்கணும், ஒரு கார் வாங்கினா நல்ல காராக வாங்கணும், அந்த மாதிரி டிசைட் பண்ணும்போது இதை வந்து கண்டிப்பாக அவங்க வாங்குவாங்கன்ற நம்பிக்கை எங்களுக்கு இருக்குது. ஒன்றுமே கிடையாது, மெயின்டெனன்ஸில் ஒன்றுமே கிடையாது. ஆட்டோமேட்டிக்காக மழை பெஞ்சனாலும் ஆட்டோமேட்டிக்காக அதில் ஏதாவது தூசி இருந்துச்சுன்னா அதெல்லாம் வாஷ் ஆகி வந்துடும். செல்ஃப் கிளீனிங் அப்படின்ற ஒரு செல்ஃப் கிளீனிங் ப்ராப்பர்ட்டிஸும் அதில் இருக்குது. என்னைக்கு மார்க்கெட்டில் கிடைக்கும்? ஆல்ரெடி அவைலபிளாக இருக்குது. வந்து மழைக்காலம், ஸோ பெயிண்ட் லான்ச்சிங் அப்படிங்கும்போது ஒரு சம்மர் அந்த மாதிரி பேஸில் தான் லான்ச் பண்ணுவாங்க. இல்லை, இப்போ ஆல்ரெடி அவைலபிளாக இருக்குது. ப்ராடக்ட் வந்து எல்லா டீலர் கடையிலும், நிப்பான் டீலர் கடையிலும் இந்த ப்ராடக்ட் அவைலபிளாக இருக்குது. அது பேக் சைஸ் இருக்குது. 20 லிட்டர், 10 லிட்டர், 4 லிட்டர், 1 லிட்டர் எல்லாமே பேக் சைஸ் இருக்குது. தேங்க்யூ. வெதர்பாண்ட் ப்ரோ இப்போ லான்ச் பண்ணியிருக்கீங்க நீங்கள். இதுக்கு முன்னாடி வெதர்பாண்ட் இருந்தது. இது ரெண்டுக்கும் முக்கியமான டிஃப்ரென்ஸ் அப்படின்னா நீங்கள் என்ன சொல்லுவீங்க? வெதர்பாண்டுக்கும் வெதர்பாண்ட் ப்ரோக்கும் பார்த்தீங்கன்னா வெதர்பாண்ட் வந்து ஒரு 10 இயர்ஸ் லைஃப் இருக்கிற ஒரு ப்ராடக்ட், 10 இயர்ஸ் வாரண்டி இருக்கிற ப்ராடக்ட். வெதர்பாண்ட் ப்ரோ வந்து 15 இயர்ஸ் லைஃப். ஸோ another 5 years ஆஃப் எக்ஸ்டெண்டட். அதுக்கு தான் வந்து ஒரு கோட்டிங்னு கொடுக்குறோம்.
வெதர் பாண்ட் அப்படிங்கிறது ரெகுலர் பெயிண்ட் அது வந்து நார்மல் ஒன் கோட் ஆஃப் ப்ரைமர் 2 கோட் ஆஃப் டாப் கோட்டில் முடிஞ்சிடும். இந்த ப்ராடக்ட்டுக்கு வந்து ஒரு 5 கோட் சிஸ்டம் இது. இந்த சிஸ்டம் பண்ணுனா 15 இயர்ஸ்க்கு வந்து லைஃப் இருக்கும், அந்த பெர்ஃபார்மன்ஸ் வாரண்டி இருக்கும். ஓகே சார், இப்போ நீங்கள் சொன்னீங்களே அந்த 5 கோட்டிங் சொல்லிட்டு, ஸோ அதை பற்றி கொஞ்சம் ப்ரீஃபாக ஏதாவது சொல்ல முடியுமா? இல்லை, நார்மலி வந்து 5 கோட்டிங் எதுக்கு கொடுக்குறோம் அப்படின்னா அந்த பில்டிங்க்கு உண்டான வாட் எவர் என்ன சொல்கிறது டிஃபெக்ட்ஸோ ஏதோ வந்தாலுமே கூட அதை வந்து தற்காத்துக்கிறதுக்கு தான் இந்த 5 கோட்டிங். ஸோ ஒரு ப்ரைமர் கோட்டு, அதுக்கப்புறம் இதோட பேஸ் கோட்டே 2 இருக்குது. அதில் வந்து ஃபைபர் ரீஇன்ஃபோர்ஸ் பண்ணியிருக்கோம், அதில் சின்ன சின்ன ஃபைபர்ஸ் இருக்கும், அதுக்கப்புறம் டாப் கோட் இருக்கும். ஸோ அதனால் அது மாதிரி 5 கோட் அடிக்கணும் நீங்கள். ஓகே சார், இப்போ வந்து வெதர் பாண்டுக்கும் வெதர் பாண்ட் ப்ரோக்கும் ப்ரைஸ் டிஃப்ரென்ஸ் எவ்வளோ இருக்கும்? அதே தான் இருக்கும், மெயின்டைன் ஆகிருக்கா இல்லை என்ன டிஃப்ரென்ஸ் இருக்குது? ப்ரைஸ் ஜாஸ்தி இருக்கும், மேபி ஒரு 30% ஜாஸ்தி இருக்கும் உங்களுக்கு. வெதர் பாண்ட் ப்ரோ வில் பி ஜாஸ்தி. அண்ட் மோரோவர் வெதர் பாண்டில் வந்து உங்களுக்கு பேஸ் கோட் அண்ட் அதெல்லாம் நீங்கள் வாங்கும்போது அதுவும் காஸ்ட் ஆட் ஆகும் உங்களுக்கு. பட் ஓவராலாக காஸ்ட் பர் ஸ்கொயர் ஃபீட் பர் ஆனம் பர் இயர் போட்டு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இது வந்து மோர் காம்படிட்டிவாக இருக்கும் உங்களுக்கு. ஓகே சார், நீங்கள் சொன்னீங்க மித்த பெயிண்ட்ஸ் கம்பேர் பண்ணுறப்போ வந்து 15 இயர்ஸ் கேல்குலேட் பண்ணி பார்க்குறப்போ நமக்கு இதுவுமே ஈக்குவலாக தான் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு, அப்போ நேச்சுரலி ஒரு கொஸ்டின் எழுது என்ன அப்படின்னா வந்து அதுவும் இதுவும் ஈக்குவலாக தான் இருக்குன்னா நம்ம வந்து இயர்லி ஒன்ஸ் அதுவும் அடிச்சுட்டு போயிடலாமே அப்படின்ற கொஸ்டின்ஸும் வருது. ஸோ அதை நீங்கள் கிளாரிஃபை அது பண்ணலாம். பட் உங்களுக்கு எவ்ரி இயர் பண்ணும்போது லேபர் காஸ்ட் வந்து இன்க்ரீஸ் ஆகிட்டே போகும் உங்களுக்கு. இது வந்து ஒரு தடவை தான் நீங்கள் லேபர் எம்ப்ளாய் பண்ண போகிறீங்க. ஸோ அந்த லேபர் காஸ்ட் நார்மலாக பெயிண்டில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு more than 60% or more than 50% வந்து லேபர் இன்வால்வ் ஆகும். இப்போ 100 ரூபாய்க்கு நீங்கள் பெயிண்ட் வாங்கி 100 ரூபாய் லேபர் கொடுத்தாகணும். நீங்கள் 15 வருஷம் ஒரு வருஷம் அடிச்சிங்கன்னா 100 ரூபாய் கொடுத்தாகணும். இது வந்து அதே இல்லை, ஒரு 100 ரூபாயிலே நீங்கள் எல்லாமே முடிச்சிடலாம். ஓகே சார், இதோட கலர் பேட்டர்ன்ஸ் என்ன மாதிரியாக இருக்குது? எல்லா கலர்ஸுமே கிடைக்கும் இதில். பட் தெர் ஆர் ஒரு ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் வச்சுருக்கோம். பிகாஸ் 15 இயர்ஸ் அப்படிங்கும்போது அதில் வந்து சில கலர்ஸ் வந்து ஜென்ரல் டெண்டன்சி டு ஃபேட், அந்த கலர்ஸ்லாம் அவாய்ட் பண்ணியிருக்கோம். அது இல்லாமல் மற்ற கலர்ஸ்லாம் இருக்குது. ஓகே சார், உங்களுடைய ஆட்ஸ் ஆகட்டும் உங்களுடைய ப்ராடக்ட்ஸ் ஆகட்டும் ரொம்பவே இன்னோவேட்டிவாக இருக்குது. ஸோ அதர் தேன் பெயிண்ட்ஸ் வேறு எதுலையாவது நீங்கள் வந்து வர இயர்ஸில் 2036 அந்த மாதிரி வர இயர்ஸில் வந்து உங்களுக்கு வேறு எதுலையாவது நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணுறதுக்கு இல்லை என்ட்ரு ஆகிறதுக்கான பாசிபிலிட்டிஸ் ஏதாவது இருக்குதா? பெயிண்டில் ஆல்ரெடி இப்போ இருக்கும். ஸோ பெயிண்ட் சார்ந்த அதர் இண்டஸ்ட்ரியில் வந்து இப்போ வாட்டர் ப்ரூஃபிங் ப்ராடக்ட்ஸ், கன்ஸ்ட்ரக்ஷன் கெமிக்கல்ஸ், சீலன்ஸ் அடசிவ்ஸ்லாம் இப்போ ஆல்ரெடி லான்ச் பண்ணிட்டோம். ஸோ பெயிண்ட் சார்ந்த பொருட்கள்லாம் தான் இருப்போம். வேறு எதுலேயும் நாங்கள் ஐடியா இன்ட்ரெஸ்டடாக இல்லை. ஓகே சார், உங்களுடைய மெயின் ப்ராமிஸ் அப்படின்னா வந்து இந்த ப்ராடக்ட் மட்டும் இல்லை, ஜென்ரலாக ஒரு ப்ராமிஸ் கொடுக்கணும் அப்படின்னா நீங்கள் வந்து என்ன கொடுப்பீங்க சார்? ப்ராமிஸ் ஆல்ரெடி நிப்பான் பெயிண்டோட கம்யூனிகேஷன் வெரி கிளியர். தட் இஸ் ஹைடெக் பெயிண்ட், இன்னோவேட்டிவ் ப்ராடக்ட்ஸ், இன்டர்நேஷ்னல் குவாலிட்டி. திஸ் இஸ் அவர் ப்ராமிஸ். அண்ட் விச் ஆர் அதாவது மோர் இக்கோ ஃப்ரெண்ட்லி, மோர் ஹியூமன் ஃப்ரெண்ட்லி. எங்களோட எல்லா ப்ராடக்ட்ஸுமே வந்து லோ விஓசி ப்ராடக்ட்ஸ். இப்போது இந்த ப்ராடக்ட்டும் லோ விஓசி ப்ராடக்ட் தான். ஸோ அந்த மாதிரி தட் இஸ் ஆர் ப்ராமிஸ். எங்களை பொறுத்த வரைக்கும் என்விரான்மெண்டலி ஃப்ரெண்ட்லி ப்ராடக்ட்ஸ் லான்ச் பண்ணோம். அட் த சேம் டைம் இட் ஷுட் பி ஆஃப் வேர்ல்ட் கிளாஸ் டெக்னாலஜி. அதை வந்து இந்தியன் கஸ்டமர்ஸ் கொடுக்கணும் அப்படிங்கிறது எங்களுடைய ப்ராமிஸ். சூப்பர் சார், மோர் எக்கோ ஃப்ரெண்ட்லி அப்படின்னு சொல்கிறீங்க. என்ன தான் வந்து இப்போ நம்ம ஒரு ஃபுட்டு எடுத்துட்டாலுமே வந்து அது சஸ்டெயின் ஆகணும் ஒரு 10 டேஸ்க்கு அப்படின்னா வந்து அதில் வந்து சம்திங் வி ஹேவ் டு ஆட். அந்த மாதிரி வந்து இது 15 இயர்ஸ்க்கு சஸ்டெயின் ஆக போகுது அப்படின்னா வந்து என்ன ஆட் பண்ணியிருப்பாங்களோ அப்படின்னு சொல்லிட்டு ஏதோ ஒரு மன இது எல்லாருக்குமே வரும். ஸோ அதை பற்றி நீங்கள் கிளாரிட்டியாக சொல்லணும் அப்படின்னா நீங்கள் வந்து என்ன அதாவது அடிட்டிவ்ஸ் ஆட் பண்ணுறது அப்படிங்கிறது தெர் ஆர் லாட் ஆஃப் சாய்ஸஸ். இப்போ நீங்கள் வந்து ஒரு இவ்வளோ லைஃப் கொடுக்கும்போது அதில் இருக்கிற ப்ராப்பர் அடிட்டிவை செலக்ட் பண்ணி நம்ம வித்தவுட் காம்ப்ரமைசிங் ஆன் த குவாலிட்டி, வித்தவுட் காம்ப்ரமைசிங் ஆன் த ப்ரைஸ் அந்த அடிட்டிவ் ஆட் பண்ணியிருக்கோம். ஸோ அதனால் இதனால் எந்த ஒரு பாதிப்பும் யாருக்குமே வராது. ஏன்னா அந்த அளவுக்கு ரிசர்ச் இதில் இன்வால்வ் ஆகிருக்கோம். அதனால் கரெக்டாக இது பண்ணி டெஸ்ட் பண்ணி தான் லான்ச் பண்ணியிருக்கோம். அதனால் எந்த இது பாதிப்பும் வந்து என்விரான்மெண்ட்டுக்கோ ஹியூமனுக்கோ வராது இதில். தேங்க்யூ ஸோ மச். தேங்க்யூ.